மத்தேயு அதிகாரம் 15. அப்பொழுது பரிசேயர்கள் சிலரும் நியாயப்பிரமாண போதகர்களில் சிலரும் இயேசுவிடம் வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த அவர்கள் இயேசுவிடம், நமக்கு முன்னர் வாழ்ந்த பெரியோர்கள் நமக்கு இட்ட கட்டளைகளை உமது சீசர்கள் ஏன் பின்பற்றுவதில்லை? உணவு உண்பதற்கு முன் உமது சீசர்கள் ஏன் கைகளை கழுவுவதில்லை என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு, உங்கள் சட்டங்களை பின்பற்றும்படிக்கு நீங்கள் ஏன் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறீர்கள்? உன் தாய் தந்தையரை நீ மதிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். மேலும் தந்தையிடமோ தாயிடமோ தீய சொற்களை கூறுகிறவன் கொல்லப்படுவான் என்றும் தேவன் சொல்லியுள்ளார். ஆனால் நீங்கள் ஒருவனுக்கு தன் தாய் தந்தையரிடம், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும், ஆனால் அதை உங்களுக்கு செய்ய மாட்டேன், அதை தேவனுக்கு காணிக்கையாக்குவேன் என்று கூறுவதற்கு போதிக்கிறீர்கள். தந்தையை மதிக்காதிருக்க நீங்கள் போதிக்கிறீர்கள். தேவன் சொன்னதை செய்வது முக்கியமல்ல என்று நீங்கள் போதிக்கிறீர்கள். நீங்கள் ஏற்படுத்தியுள்ள சட்டதிட்டங்களை பின்பற்றுவதே முக்கியமானதென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் மாயமானவர்கள். உங்களை பற்றி ஏசாயா சகரியாவே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். இவர்கள் என்னை மதிப்பதாக கூறுகிறார்கள், ஆனாலும் மெய்யாகவே அவர்கள் வாழ்வில் நான் முக்கியமில்லை. என்னை வணங்குவதில் பொருள் இல்லை. அவர்கள் போதிப்பதெல்லாம் மனிதர் உண்டாக்கிய சட்டங்களே. இயேசு மக்களை தன் அருகில் அழைத்து, நான் சொல்வதை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் வாய்க்குள்ளே போகிறது அவனை அசுத்தமாக்காது, மாறாக ஒருவன் பேசும் சொற்களாலேயே அசுத்தமடைகிறான் என்று சொன்னார். பின்னர் அவரது சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, நீங்கள் சொல்லியவற்றால் பரிசேயர்கள் கோபமாயுள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவால் நடப்படாத செடிகள் ஒவ்வொன்றும் வேருடன் பிடுங்கப்படும். பரிசேயர்களிடமிருந்து விலகியிருங்கள். குருடர்கள் குருடர்களை வழிநடத்துவது போல் அவர்கள் மக்களை வழிநடத்துகிறார்கள். ஒரு குருடன் மற்றொரு குருடனை வழிநடத்தினால் இருவருமே பள்ளத்தில் வீழ்வார்கள் என்றார். அப்பொழுது பேதுரு, நீர் மக்களுக்கு முதலில் சொல்லி அதன் பொருளை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, புரிந்து கொள்வதில் இன்னமுமா சிரமம்? ஒரு மனிதனின் வாய்க்குள் செல்லும் உணவு அனைத்தும் அவனது வயிற்றை அடைவது உனக்கு தெரியும். பின் அந்த உணவு அவன் உடலை விட்டு வெளியேறுகிறது. ஆனால் ஒருவன் பேசும் தீய சொற்கள் அவன் மனதிலிருந்து தோன்றுகின்றன. இவையே ஒருவனை அசுத்தமாக்குகின்றன. தீய எண்ணங்கள், கொலை, விபச்சாரம், பாலியல் பாவங்கள், திருட்டு, பொய், மற்றவர்களை தூற்றுதல் ஆகிய எல்லா தீமைகளும் ஒருவனது உள்ளத்திலேயே தோன்றுகின்றன. இவை ஒருவனை அசுத்தமாக்குகின்றன. ஆனால் உணவு உண்பதற்கு முன்பு கைகளை கழுவாதிருப்பது ஒருவனை அசுத்தமாக்குவது இல்லை என்றார்.